அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஃபுன் ஸஃப்ஹுன். குர்ஆன்ல இந்த ரெண்டு வார்த்தையை நீங்க பார்த்திருக்கலாம். அஃபுன் அப்படின்னாலும் மன்னிக்கிறது, ஸஃப்ஹுன் அப்படின்னாலும் மன்னிக்கிறது. சரிங்களா? அஃபுன் என்ற வார்த்தைக்கு அவன்கிட்ட தண்டனை கொடுக்காம மன்னிக்கிறது, தண்டனை கொடுக்காம அதுல சமயங்கள்ல திட்டுவது கூட வரும். இப்போ ஒரு தப்பு செஞ்சுட்டு வந்துட்டாங்க, தப்பு செஞ்ச உடனே அவங்க என்ன செய்யறது, தண்டனை கொடுக்காம திட்டிடுறது அல்லது திட்டாம கூட இருக்கிறது. அந்த மாதிரி மனசுல ஆனா அது சம்பந்தமா ஒரு சின்ன காயம் இருக்கும். நான் உன்னை மன்னிச்சிறேன் போ அப்படின்னு சொல்றதுக்கு பேரு அஃபூன். ஸஃப்ஹூன் என்ற வார்த்தைக்கு தண்டனை கொடுக்கறது இல்லை, மனசுல அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அவங்கள பத்தினான தவறான எண்ணமும் இல்லாம இருக்கிறதுக்கு பேரு ஸஃப்ஹூன். சரிங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல வல்யஃபு வல்யஸ்ஃபஹு அப்படின்னு சொல்றான். வல்யஃபு வல்யஸ்ஃபஹு. அவர்கள் மன்னிக்கட்டும், ஏதோ மன்னிக்கட்டும். ஆனா இந்த மன்னிப்பு வந்து அலா மர்தபா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இஸாலத்து அஸரி இஸாஅத்தி மின் நஃப்ஸ். தன்னுடைய உள்ளத்துல அது சம்பந்தமா எந்த ஒரு அசராத்தும் அவங்கள பத்தி உண்டான ஒரு தவறான எண்ணமும் இல்லாம மன்னிக்கிறது. தப்பு செய்யறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம அவங்கள பத்தி ஒரு உள்ளத்துல எண்ணம் வச்சிருப்போம், அவங்க தப்பு செஞ்ச பிறகும் அதே மனநிலையில இருக்கிறதுக்கு பேரு ஸஃப். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவ்வல் லக்கும். ஈமான்தாரிகளே, உங்களுடைய துணைவியரிடம் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளிடமும் உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க. அந்த காலத்துல இஸ்லாத்தை ஏத்து வந்திருப்பாங்க, ஆனா உங்களுடைய குடும்பத்தார்கள்ல எதிரிகள் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அவங்க நீங்க என்ன செஞ்சிருங்க, மன்னிச்சிருங்க. அஃபுன்னா என்ன, மனசுல ஒரு குற்ற உணர்வு அந்த எண்ணம் இருந்ததோடு சேர்ந்து மன்னிக்கிறது கூட அஃபுன்ற வார்த்தை. ஆனா இந்த வார்த்தைக்கு வந்து அந்த மனசுல அந்த எண்ணமே. அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற இடங்கள்லாம் பாருங்க, அஃபுன் என்ற வார்த்தைக்கு பின்னாடி ஸஃப்ஹுன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவான். வல்யஃபு, இந்த ஐன் ஃபா வாவ் இந்த இருக்குங்களா, ஸஃப்ஹுன் ஸாது ஃபா ஹா, எங்கெல்லாம் அஃபு வருதோ அதுக்கு பின்னாடி ஸஃபு வரும். அஃபு வர இடத்துல ஃபுல்லா ஸஃபு வரணும்னு இல்லை, இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்ந்து வந்தா இது வரும், ரெண்டாவது வரும். முடிஞ்ச அளவு இப்படி மன்னிங்க, அப்ப கொஞ்சம் கொஞ்சம் நாள் போக போக நீங்க டோட்டலா நல்லா மன்னிச்சிருங்க அப்படின்னு நல்லா பின்னாடி இந்த வார்த்தையை போடுறோம். இது அலா மர்தபா, உயர்ந்த மன்னித்தல். இது மேன்மக்கள்கிட்ட இருக்கும், நல்ல மக்கள்கிட்ட இந்த பண்பு இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவாக சொல்கிறார். அல்லாஹ் அலம் பிஸ்ஸவாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.